வணக்கம் நண்பர்களே, வாசிப்பை நேசிப்போம். வாரம் ஒரு புத்தகம் வாசிப்போம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற புத்தகம் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் என்ற ஜெயகாந்தன் எழுதிய நாவல். இந்த நாவல் ஜெயகாந்தனாலும் மற்ற இலக்கியவாதிகளாலும் ஜெயகாந்தனுக்கே மிகவும் பிடித்த ஒரு புத்தகமாக சொல்லப்படுகின்றது. இந்த கதையில் வருகின்ற ஹென்றி என்ற ஒரு இளைஞன் கட்டுப்பாடற்ற, சுதந்திரமான, தனக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்வதை அவர் லட்சியமாக கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய இறப்புக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊரை தேடி வருகின்ற இந்த இளைஞன் அவருடைய வீட்டை, ஊரை கண்டுபிடிப்பதும் அங்கு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் எல்லோருடைய மனதிலும் ஒரு வித்தியாசமான மனிதனாக, எதையும் எதிர்பார்க்காத மனிதனாக, எல்லோருக்கும் விட்டு கொடுக்கின்றவனாக, எல்லோருக்கும் பிடித்தவனாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பார்க்கின்றோம். எந்த விதத்திலும் சற்று முகம் கோணாமல், எந்த எதிர்ப்பும் காட்டாமல், நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் அதிலே மகிழ்ச்சி காண்கின்றவனாக இந்த இளைஞன் ஹென்றி காணப்படுகிறார். இதை வாசிக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தனக்கே உரிய ஒரு வாழ்வை விரும்பி ஏற்று அமைத்துக் கொள்கின்ற ஒரு பாங்கை இந்த ஒரு புத்தகம் காட்டுகின்றது. நாமும் இதை வாசிப்போம், சிந்தனைகளால் தூண்டப்படுவோம். நன்றி, வணக்கம்.